ஒரு குவளை தண்ணீருக்காக சிவபெருமான் ஏன் ஒரு ஏழை பெண்ணின் குடிசை வாசலில் வந்து நின்றார்? ஒரு ஊரில் கடும் வறட்சி, ஆறுகள் வற்றிவிட்டன. மக்கள் அனைவரும் மழை வேண்டி யாகம் செய்தனர். ஆனால் அந்த ஊரின் எல்லையில் ஒரு ஏழை பெண் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு குவளை தண்ணீரை தன் வீட்டு வாசலில் இருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தாள். அப்போது அங்கே ஒரு முதியவர் தாகத்தால் துடித்தபடி வந்தார். தாயே, தாகமாக உள்ளது, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? ஐயா, இது என் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருக்கும் தண்ணீர். இருந்தாலும் பசியும் தாகமுமாக வந்தவரை பார்த்து மனம் இறங்கி அந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தாள். அவர் குடித்து முடித்த அடுத்த நொடி வானம் பிளந்தது. இடி முழக்கத்துடன் அந்த ஊர் முழுக்க பெருமழை பெய்யத் தொடங்கியது. அந்த பெண் தன் லிங்கத்தை பார்த்தபோது சிலையிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வந்த முதியவர் மறைந்து சிவபெருமானாக காட்சி தந்தார். தாயே, நீ கல்லுக்கு செய்த அபிஷேகத்தை விட ஒரு உயிருக்கு செய்த தர்மத்தையே நான் பெரிதாக கருதினேன். சிவபெருமான் அபிஷேக பிரியர்தான். ஆனால் கல்லில் செய்யும் அபிஷேகத்தை விட ஒரு மனிதனின் பசியை தீர்ப்பதே உண்மையான வழிபாடு என்பதை உணர்த்திய தருணம் இது. சக உயிர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த வழிபாடு. மக்களின்